ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கூட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது சொன்னாராம், நேற்று கனவிலே காளியை சந்தித்தேன் என்று சொல்லிவிட்டு சில செய்திகளை சொன்னாராம். அப்பொழுது கூட்டத்திலிருந்து ஒரு மருத்துவர் எழுந்திருக்கிறார். எழுந்து என்னை காளியை சந்திக்க வைக்க முடியுமா என்று கேட்டாராம். அப்பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்டாராம், நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள்? நான் மருத்துவராக இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். பரமஹம்சர் கேட்டாராம், என்னை ஒரு மருத்துவராக்க முடியுமா என்று. உடனே அந்த மருத்துவர் சொன்னாராம், உங்களை எப்படி நான் மருத்துவராக்க முடியும்? அதற்கென்று முறையான ஒரு கல்வி இருக்கிறது. மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்து படித்தால் நீங்களும் மருத்துவராகலாம் என்று. அப்பொழுது பரமஹம்சர் சொன்னாராம், நோயாளிகளை சந்திக்கக்கூடிய மருத்துவர் ஆக வேண்டுமென்றாலே முறைப்படி படிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, இந்த உலகத்தையே கட்டி காக்கிற காளியை நீங்கள் சந்திக்க வேண்டுமென்றால் அதற்கும் சில முறை இருக்கிறது. அதன்படி வாழ்ந்தால் நீங்களும் காளியை கனவிலே சந்திக்கலாம் என்று சொன்னாராம். ஆக முறையாக செய்தால் எதுவுமே ஜெயிக்கும் என்பதற்கு இந்த மண்ணிலே இருக்கிற மகத்தான உதாரணம் இந்த மார்கழி பெருவிழா என்று நான் கருதுகிறேன். ஆக இன்னும் ஒரு மணி 30 நிமிடங்கள் உங்களோடு நான் பல செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். சில செய்திகள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், அதை நான் நினைவுபடுத்துகிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். நீங்கள் இங்கே இருப்பது முக்கியமல்ல, உங்கள் மனம் இங்கே இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் நான் தலைப்பாக வைத்திருக்கிற நாட்டுக்கோட்டை என்று நான் சொல்லக்கூடிய கவியரசர் கண்ணதாசன் தான் மனதை பற்றி சொல்லுவார். புஷ்ப மாளிகா என்கிற புத்தகத்தில் அவர் எழுதுவார், அப்பா பையன்கிட்ட கேட்பார், தம்பி, மீன்கள் நீரிலே வாழ்வது உனக்கு ஆச்சரியமாக தோன்றவில்லையா என்று. அதற்கு பையன் சொல்லுவான், அப்பா, மீன்கள் நீரில் வாழ்வது எனக்கு ஆச்சரியமாக தோணலை, ஆனால் தான் வாழ்கிற நீரிலேயே அது கொதித்து குழம்பாகிறதே, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக தோன்றுகிறது என்று. அதை எழுதிவிட்டு கவியரசர் எழுதுவார், மீன்கள் எப்படி தான் வாழ்கிற நீரிலேயே கொதித்து குழம்பாகிறதோ அப்படித்தான் சில மனிதர்கள் தங்கள் மனங்களில் வரக்கூடிய எண்ணங்களிலேயே சிக்கி சிக்கி சீரழிந்து விடுகிறார்கள். அதைத்தான் அவர் பழனி என்கிற படத்தில் பாடலில் எழுதினார். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே என்கிற பாடலில் கவியரசர் எழுதினார், பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. அதே கவியரசர் இன்னொரு பாடலில் எழுதினார், கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவு ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டால் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா என்று சொன்னார். ஆக எல்லாவற்றிற்கும் அடிப்படை மனம் என்று சொன்னார் அல்லவா, அந்த மனம் இன்று உங்களுக்கு இங்கே இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அப்படி இருந்தால்தான் நான் சொல்லக்கூடிய ஒரு சில செய்திகளையேனும் நீங்கள் சந்திக்க முடியும் என்று எனக்குள் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. மலைக்கோட்டையும் நாட்டுக்கோட்டையும், நான் நாட்டுக்கோட்டையை நேரிலே பார்க்காதவன், கவியரசர் கண்ணதாசனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் எனக்கு வழங்கவில்லை. ஆனால் நான் மலைக்கோட்டை என்று சொல்லப்படுகிற காவிய கவிஞர் வாலியோடு 8 ஆண்டுகள் நெருக்கமாக இருந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இறைவன் எனக்கு வழங்கியிருக்கிறான். ஆக அவர்கள் இருவரையும் பல நேரங்களிலே நாங்கள் ஒப்பிட்டு பார்த்திருக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமாக கூட தோன்றும். மலைக்கோட்டையும் நீங்கள் நாட்டுக்கோட்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் நான் கூட அவர்களுக்கு இருக்கிற ஒற்றுமையை ஒருமுறை கவிஞர் வாலியினுடைய கவியரங்கத்திலேயே சொன்னேன். நான் சொன்னேன், அதாவது 2 பேருமே கோட்டைக்கு அருகில் பிறந்தவர்கள். கண்ணதாசன் தேவகோட்டைக்கு அருகில் பிறந்தார், வாலி மலைக்கோட்டைக்கு அருகில் பிறந்தார். ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது 2 பழக்கங்கள் என்பார்கள், ஒன்று மாது பழக்கம், இன்னொன்று மது பழக்கம். ஆனால் நினைத்து பாருங்கள், கண்ணதாசன் பிறந்தது காரைக்குடி, வாலி பிறந்தது திருச்சிராப்பள்ளி, வாலி பிறந்தது திருச்சிராப்பள்ளி. அதே மாதிரி பொன்னம்மாள் என்கிற பெயருக்கும் 2 பேருக்கும் உறவு உண்டு. வாலியின் அம்மா பெயர் பொன்னம்மாள், கண்ணதாசனின் மனைவி பெயர் பொன்னம்மாள். அது மட்டுமல்ல, 2 பேருடைய இயற்பெயரும் கடலோடு சம்பந்தப்பட்ட பெயர். கண்ணதாசன் பெயர் முத்தையா, முத்து கடலுக்கு அடியில் இருக்கும். வாலியினுடைய இயற்பெயர் ரங்கராஜன், பார்க்கடலில் படுத்து கிடப்பார். 2 பேர் பெயருமே கடலுக்கு சம்பந்தப்பட்ட பெயர். 2 பேரில் வாலி புறநானூறு கருத்துக்களை அதிகம் கொடுத்தவர், கண்ணதாசன் அகநானூறு கருத்துக்களை அதிகம் கொடுத்தவர். இன்னொன்று நினைத்து பாருங்கள், 2 பேருமே
2 இதிகாசத்தின் பாத்திரங்கள். கண்ணன் மகாபாரதத்தின் பாத்திரம், வாலி ராமாயணத்தின் பாத்திரம். எல்லாவற்றையும் விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? வாலி அக்டோபரில் பிறந்தார், கண்ணதாசன் அக்டோபரில் மறைந்தார். வாலி ஜூன் மாதம் பிறந்தார், வாலி ஜூலை மாதம் இறந்தார், கண்ணதாசன் ஜூன் மாதம் பிறந்தார். ஆக 2 பேருக்கும் இவ்வளவு பெரிய ஒற்றுமை இருக்கிறது என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது வியப்பாக இருக்கும். உண்மையிலேயே 2 பேருடைய கருத்துக்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நிறைய இடங்களில் நமக்கே வியப்பாக தோன்றும். கவியரசர் கண்ணதாசனுக்கும் சரி வாலிக்கும் சரி தெய்வ நம்பிக்கை உண்டு. தாமரை இலை சிறையில் நீர்த்துளிகள் போல் அலையும் தத்துவம் மறந்த நிலையே. கவியரசர் பாடுவார், தாமரை இலை சிறையில் நீர்த்துளிகள் போல் அலையும் தத்துவம் மறந்த நிலையே, காமநிலை ஆசைநிலை பாசநிலை அத்தனையும் கற்பனையில் தோன்றும் மலையே. காமநிலை ஆசைநிலை பாசநிலை அத்தனையும் கற்பனையில் தோன்றும் மலையே, காலம் ஒரு சோகம் இதை மூட மதியாளர் சிலர் கனவிலும் உணர்ந்ததில்லையே என்று கவியரசர் பாடுவார். அந்த தத்துவ பாடல்கள் அவருடைய பாடல்களில் நிரம்ப இருக்கும். அதே மாதிரி காவிய கவிஞர் வாலியும் அவ்வளவு தெய்வ நம்பிக்கை உள்ளவர். மாம்பூவின் மென்மை ஒத்த மாதா, தனக்கு எப்படி தமிழ் வந்தது என்று கேள்விக்கு பதில் சொன்ன வாலி சொன்னார், திருவானைக்கா அம்பாளிடம் நான் சின்ன வயதில் அழுது அழுது பாடல்களை பாடினேன், அந்த அம்பாள் கொடுத்த தமிழ்தான் எனக்கு என்று பேட்டிகளிலே சொல்லுவார். மாம்பூவின் மென்மை ஒத்த மாதா, நீ மணிவாயில் தாம்பூலம் வாங்கியதால் தமிழ் சொன்னான் காளமேகம், மீன்பூக்கும் விழியாளே மீனாளே மீண்டும் தாம்பூலம் தரித்து எந்தன் தலைமேலே துப்பிடுக, பச்சை பசும் தடிராம் பாலகனாம் சம்பந்தன் கொச்சை மொழி குதப்பி குளக்கரையில் கூவியள, கச்சை முடிச்சவிழ்த்து கருத்த முலை பாலெடுத்து பிச்சை கொடுத்த அன்னையே மிச்சத்தை எனக்கு கொடு என்று சின்ன வயதில் நான் அழுத அழுகைதான் எனக்கு கிடைத்த தமிழ் என்று சொல்லுவார் காவிய கவிஞர் வாலி. ஆக 2 பேருமே அப்படி தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள், விதியை நம்பினார்கள். கண்ணதாசன் சொல்லுவான், அவரவர்க்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை, அறியாத மானிடர்க்கு அக்கறையில் பச்சை. அவரவர்க்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை, அறியாத மானிடர்க்கு அக்கறையில் பச்சை. வாலி எழுதுவார், வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அறி என்கிற குறளுக்கு அவர் ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருப்பார். ஒரு அற்புதமான பொருள் அது கவிதையாக தந்திருப்பார். கோடி கோடியாய் வந்திடலாம் வருவாய், உனக்கு கோடி கோடியாய் வந்திடலாம் வருவாய், ஆனால் ஊழ் உத்தரவிடாமல் உண்ண முடியாது ஒருவாய். கோடி கோடியாய் வந்திடலாம் வருவாய், ஆனால் ஊழ் உத்தரவிடாமல் உன்னால் உண்ண முடியாது ஒருவாய். உன் வருமானத்தை நோய் கொள்ளுமா அல்லது வாய் கொள்ளுமா என்பது விதிவசம் அல்ல நிதிவசம், விதிவசம் அல்ல நிதிவசம் என்று சொல்லுவார். ஆக 2 பேருமே அப்படி எழுதியவர்கள். அது மட்டுமல்ல, 2 பேருமே தமிழ்தான் தனக்கு துணை என்றார்கள், தமிழ்தான் தனக்கு துணை என்றார்கள். வெற்றி பெற்ற எல்லா கவிஞர்களும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள். சச்சிதானந்தன் சொல்லுவான், கவிஞன் சச்சிதானந்தன் சொல்லுவார், பொன்னின் குவை எனக்கு வேண்டியதில்லை, என்னை போற்றும் புகழ் எனக்கு வேண்டியதில்லை, மன்னன் முடி எனக்கு வேண்டியதில்லை, அந்த மாறன் அழகெனக்கு வேண்டியதில்லை, தேவர்க்கு அரசு நிலை வேண்டியதில்லை, அவர் தின்னும் சுவை அமுது வேண்டியதில்லை, சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சச்சிதானந்தன் சொல்லுவார். கவியரசர் கண்ணதாசன் சொன்னார், அதாவது இந்த குழந்தையை ஏன் எப்படி பெற்றார் என்று என் தாய் வருத்தப்பட்டாள். அவர் ஒரு பாட்டிலே சொல்வார், தாய் வருத்தப்பட்டாள், என் தந்தையும் என்னை கைவிட்டான், ஆனால் தமிழ்தான் எனக்கு துணை இருந்தது என்று கண்ணதாசன்